ஹாய். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்களுடைய நலனுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு பாருங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு பாருங்க. என்னன்னா, நான் இன்னைக்கு மீஷோ பத்தி தான் பேச போறேன். நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, நான் நிறைய பார்த்தேன். மீஷோ வந்து ஸ்கேமு, வித்தவுட் ஜிஎஸ்டின்றதுனால என்ன வேணாலும் பண்றாங்க, ஷிப்பிங் சார்ஜ் இல்லைன்றாங்க. ஆக்சுவலி அதை வந்து ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் வரும்போது ஷிப்பிங் சார்ஜ் நம்மளோட தான் பிடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. கொரியர் பாய் பிக்கப் பண்றது இல்லை, அப்படியே பிக்கப் பண்ணாலும் நடுவில் போய் ப்ராடக்டை வந்து எடுத்துடுறாங்க. சப்போஸ் அது கஸ்டமரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற ஏதாவது ப்ராடக்டை வந்து ஒரு அழுக்கு துணியோ ஏதாவது பிரேக் ஆன ஏதாவது டாய் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு அதையே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த தையல் எல்லாம் போட்டுடுறாங்க, அந்த தையலை பிரிக்காம கூட கொடுத்துட்றாங்க, துவைச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது நிஜமாலுமே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க, அவங்களோட காஸ்ட், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னவா இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாம் கை குழந்தை வச்சு யாரும் ஒர்க்குக்கு போக முடியல வெளியே, ஏன்னா குழந்தை பார்த்துக்க யாரும் இல்லை. அதனால வீட்டுல இருந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க. அதனால வந்து மீஷோல யாரும் வந்து எதுவும் பண்ணாதீங்க, செல்லர் அக்கௌண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது, அக்கா கேட்டகரி என்ன சூஸ் பண்ணனா எவ்வளோ ஆர்டருங்கக்கா வரும், அக்கா கொரியர் பாய் எப்பக்கா பிக் பண்ண வருவாங்க, இன்னொருத்தங்க அதை விட நான் பேக் பண்ணி வச்சிட்டேன், கொரியர் பாய் எப்போ வருவாங்க, ஐயோ கொரியர் பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க, எப்பக்கா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட்ஸ். அவங்க வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை நினைச்சு நான் ஃபீல் பண்றதா இல்ல அந்த கீழே கமெண்ட்ஸ்ல இருக்குது பாத்தீங்களா, அதை நினைச்சு எனக்கு சிரிக்கிறதாலும் எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. நீங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கான கமெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல. அந்த அக்கா இப்போ வேணான்றாங்க, ஓகேங்கக்கா நாங்க இனிமேல் பண்ணல, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஓகே தேங்க்யூ ஏதாவது சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு எப்ப 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 எப்பன்னா எப்போ காசு வரும், எப்படி காசு வரும், காசு கொட்டினாதான், ஐயோ அப்பா எப்படி கொட்டும்னு எனக்கும் தெரியல. இது என்ன ஆயிடுச்சுன்னா என் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு. நானும் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது பிரேக் பண்ணிட்டு டெய்லரிங் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். டெய்லரிங்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு கேட்டலாக் தான் அப்லோட் பண்ணேன். ஆர்டர் வரவே இல்லை. சரி ஒரு 5-6 கேட்டலாக் அப்லோட் பண்ணலாம், சாட்ஜிபிட்ட போய் கேட்டேன் என்ன பண்றதுன்னு. பல்கா கேட்டலாக் அப்லோட் பண்ணுங்க, அப்பதான் ஆர்டர்ஸ் நிறைய வரும் அப்படின்னு அந்த சாட்ஜிபிடி. அது பேச்சு கேட்டு நானும் 5-6 கேட்டலாக் வந்து அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதும் சாட்ஜிபிடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. நிறைய ஆர்டர்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆர்டர்ஸ் வந்துச்சு. நான் ஒரு 2 சாரி வந்து நல்லா பேக் பண்ணி அது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தது. என்ன அப்படின்னா, இது வந்து லேபிள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து நம்ம போய் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராடக்டை பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொரியர் பாய்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் லாஸ்ட்டாக லேபிள் டவுன்லோட் பண்ணேன். நான் டவுன்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே கொரியர் பாய்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கோம், வருவார், கால் பண்ணுவார், கால் பண்ணதும் நம்ம போய் கொடுத்துடலாம், கொடுத்து நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நானும் வெறித்தனமா இருந்தேன். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் சாட்ஜிபிடி கேட்டேன். திருப்பி சாட்ஜிபிடி என்ன சொன்னா, டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னுச்சு. அப்புறமேல நானும் போய் கொரியர் பாய் பிக்கப் வரல அப்படின்னு நானும் சாட்ஜிபிட்ட சொன்னேன், சாரி டிக்கெட் ரைஸ் பண்ணினேன். அப்புறம் அது எப்பயோ கால் பண்ணிருக்குது. அது எப்போ கால் பண்ணுச்சுன்னு எனக்கும் தெரியல. மீஷோ விட்டுருந்தேன், எனக்கு கால் வந்தது. அப்புறம் அதை நான் ஸ்கேம் அப்படின்னு வருதா, அதனால நான் அதை பிக் பண்ணவே இல்லை. ஓகே ஏதோ ஸ்கேம் ஆண்டுது அப்படின்ட்டு நானும் ஒரு பைத்தியக்காரி பிக் பண்ணவே இல்லை. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சுங்க, அவ்வளவுதான் வரவே இல்லை.
அது அப்படியேதான் இருக்கு. எனக்கு என்ன இதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட் போயிட்டு ஒண்ணு கொரியர் பாயோ இல்ல கஸ்டமர் கிட்டயோ போயிட்டு அதை பிரிச்சு அவனுங்க எடுத்துட்டு அதுல வேற ஏதாவது வச்சு வந்தா எனக்கு ஆக்சுவலி நஷ்டம் தான் இருக்குங்க. என் ப்ராடக்ட் என்கிட்டயே இருக்கு, அதனால எனக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். உடனே இருக்கிற கேட்டகரி எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேங்க. எந்த கேட்டலாகுமே இல்லை அதுல, இப்போ 0ல தான் இருக்கு. அதை நான் சேல் பண்றதே இல்லை. இப்ப ஏன் கொரியர் பாய் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சாட்ஜிபிட்ட கேட்டா சாட்ஜிபிடி என்ன சொல்லுது, அந்த ஏதோ பார்கோட பேக்காங்க, அந்த மீசோலயே அந்த ஒரு கவர் இருக்கு இல்லைங்க, மீசோ அந்த சிம்பிள் போட்டு அதுவே வாங்கணும் அப்படின்றாங்க. ஆனா நிறைய பேர் என்னன்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நார்மல் கவர்லயே கொரியர் பண்ணலாம், நார்மல் கவர்லயே இந்த AWB அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணனா வந்து கொரியர் பிக் பண்ணிப்பாங்க, லேபிள் டவுன்லோட் பண்ணாவே வந்து பிக் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு சீரியஸாவே லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு ப்ராப்ளம். 10 ஆர்டர் வருதுன்னா 5 ஆர்டர் பிக் பண்றாங்க, 5 ஆர்டர் பிக் பண்றது இல்ல. அந்த 5 ஆர்டர்ல 2 ஆர்டர் கரெக்டா ரீச் ஆயிடுது, மீதி 3 ஆர்டர் ரிட்டர்ன் வருது. அந்த 3 ஆர்டருமே எப்படி வருது, நம்ம ப்ராடக்ட் எடுத்துட்டு வேற ப்ராடக்ட் போட்டு அனுப்பிடுறாங்க. நான் என்னன்றேன்னா, இவ்வளோ கேவலமா ஒருத்தவங்களுடைய உழைப்பை திருடி நீ தின்னு உனக்கு என்ன வரப்போகுது? ஒரு 200 ரூபாய் ப்ராடக்ட்டுங்க 250 ரூபாய்க்கு விற்போம், ஓகேவா? இதுல எங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்துட போகுது? ஒண்ணுமே கிடையாது. அத நீ வந்து சுரண்டி தின்ற. அந்த துணியை நீ போட்டு போட்டோ எடுத்து திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணிடுற. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் போடுற வீடியோவை நீ எல்லாம் பார்த்த அப்படின்னா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடு சீரியஸாவே. எவ்வளோ பேர்த்தோட உழைப்பு இது. தயவு செஞ்சு நான் சொல்றேன், யாரும் வந்து மீஷோல செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை. எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸா இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குங்க. இப்ப ரீசெண்டா இந்த 2 இயர்ஸா தான் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஸ்கேம் 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 ஸ்கேம். யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. யாரையுமே நம்பாதீங்க. ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்களா, முகம் தெரிஞ்ச ஆள்கிட்ட வாங்குங்க. இல்ல ஆன்லைன்ல வாங்குறீங்களா, கேஷ் ஆன் டெலிவரியா இருந்தா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. யாரையுமே நம்ப முடியல நிஜமாலுமே. நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்குறோம்னா ஓகே, நமக்கு பிடிச்சதா வாங்குறோம் அப்படின்றது கூட ஓகே. அவங்க விற்கிறவங்களும் வந்து நமக்கு அதுல ஒரு 10-20 ரூபாய் லாபம் வரட்டும். அந்த 10-20 ரூபாய்ல அவங்களுக்கு என்னங்க பெருசா வந்துட போகுது சொல்லுங்க? ஒரு சாரி சேல் பண்றேன் நானு, ஒரு 300 ரூபாய் சாரின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுல ஒரு 50 ரூபாய் வச்சு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 ரூபாய் தான். அந்த 50 ரூபாயிலையும் எனக்கு அந்த கவர் நான் வாங்கணும், அதுக்கான டைம். நீங்க அந்த சாரி கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள அதுக்கு நான் ஒரு டைம் எடுத்துக்கணும். அந்த டிசைன், இந்த சீலையில இந்த டிசைன் இருக்கா, இந்த டிசைன்ல இந்த கலர் இருக்கா, மாங்கால கொய்யா இருக்கா, கொய்யால மாங்காய் இருக்கான்னு. அது ஆக்சுவலி ஓகே தான், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரிதான். நாங்க என்ன கேட்டலாக் அப், நான் ஏதோ டாபிக் மாறி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் சொல்றேன், மீஷோல வந்து செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதீங்க. அப்படியே ஓபன் பண்ணிருந்தாலும் தயவு செஞ்சு இப்பயே கேட்டலாக் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இப்பயே எல்லாம் 0ல வச்சுட்டு வெளியே வந்துருங்க. இல்ல நான் லாபமோ நஷ்டமோ நான் பாத்துக்கிறேன், நீ என்ன சொல்ற, என்னோட இது நான் பாத்துக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னா வாழ்க வளமுடன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு நாள் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சத்தியமா போடுவீங்க. இப்போ நிறைய வீடியோஸ் ட்ரெண்டிங்ல மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் மீஷோல இருந்து வந்திருக்கு. ஐயோ ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்கு, நான் வானத்துல பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு கீழேயே என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்கலாம் இப்ப தெரியாதவங்களுக்கு போக போக தெரியும் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம் பத்தி போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் அதை பத்தி போடுறேன். மறக்காம
எனக்கு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப்லாம் எதுவும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பாதிக்கப்படாதீங்க. யாரும் வந்து ஏமாத்தாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. என்னங்க ஒரு 200 பொருள் வாங்கிக்கோங்க, 500 பொருள் வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க, விற்கிற அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். அதை ஏமாத்தாதீங்க ப்ளீஸ். உங்களுடைய பொருள் அந்த மாதிரி வேற ஒருத்தங்க சீட் பண்ணனா உங்களுக்கு நீங்க சீட் பண்றப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. நம்மளோட பொருள் வேற யாராவது சீட் பண்ணா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிங்க. ஓகே, பை பாய், தேங்க்யூ, பாய் பாய்.